வணக்கம். வேந்தரின் அந்திமாலை தொடர் செய்திகளுக்காக கௌரி. சுகன்யா மனோகரன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜல்லிக்கட்டு தடை விலகியது, அவசர சட்டம் பிறப்பிப்பு. அலங்காநல்லூரில் நாளை ஜல்லிக்கட்டு, போட்டி ஏற்பாடுகள் தீவிரம். முதல்வர் பன்னீர்செல்வம் மதுரை செல்கிறார். ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கி வைக்கிறார். தொடரும் பெருந்திரள் போராட்டம், திட்டவட்டமான முடிவு தெரியாமல் களைவதில்லை என உறுதி. ஜல்லிக்கட்டு நடத்த வகை செய்யும் தமிழக அரசின் அவசர சட்டம் சற்று முன் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தின் தடை காரணமாக தமிழர்களின் பாரம்பரியமான விளையாட்டான ஜல்லிக்கட்டு கடந்த 3 ஆண்டுகளாக நடைபெறவில்லை. மத்திய மாநில அரசுகளின் முயற்சியால் இந்த ஆண்டு தடை விலகலாம் என எதிர்பார்ப்பு நிலையில் வழக்கம் போல அனைவரும் கைவிட்ட நிலையில் பொங்கலுக்கு மறுநாள் ஜல்லிக்கட்டு புகழ் அலங்காநல்லூரில் மக்களின் போராட்டம் தொடங்கியது. தொடர்ந்து சென்னை மெரினா கடற்கரையில் மாணவர்களும் இளைஞர்களும் குவிந்து போராட்டத்தை தொடங்கினர். ஜல்லிக்கட்டு நடத்தப்படும் வரை இடத்தை விட்டு வெளியேறப் போவதில்லை என்ற முடிவுடன் போராட்டம் தீவிரமடைய தொடங்கியது. இந்த போராட்டம் தமிழகம் முழுவதும் பரவி 6வது நாளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அலங்காநல்லூர், சென்னை மெரினா, மதுரையில் தமுக்கம், கோவை, மதுரை, ஈரோடு, திருநெல்வேலி என தமிழகம் முழுவதும் முக்கியமான இடங்களில் மாணவர்களும் இளைஞர்களும் பொதுமக்களும் திரண்டு நிற்கின்றனர். 500 இடங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராட்டங்களில் 25 லட்சம் பேர் பங்கேற்றுள்ளனர். போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் டெல்லி சென்ற பிரதமர் நரேந்திர மோடியை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் சந்தித்தார். இதைத் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு வகை செய்யும் விதத்தில் அவசர சட்டம் பிறப்பிக்க நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டன. ஜல்லிக்கட்டு தடை விலக்கத்துக்காக தமிழக அரசு தயாரித்த அவசர சட்ட முன்வரைவு மத்திய சுற்றுச்சூழல், கலாச்சாரம், சட்டம் மற்றும் உள்துறை ஆகியவற்றின் பார்வைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். ஜல்லிக்கட்டுக்கான தடை நீக்கப்பட்டுள்ளதால் அலங்காநல்லூரில் ஏனைய பகுதிகளில் ஜல்லிக்கட்டு நாளை நடைபெறும் என்றும் இதனை தானே தொடக்கி வைப்பேன் எனவும் முதல்வர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். இதுபற்றி அறிக்கை ஒன்றை முதல்வர் பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ளார். தமிழகத்தின் உரிமைகளை மீட்டு எடுப்பதிலும் தமிழகத்தின் பாரம்பரியத்தை காப்பதிலும் ஜல்லிக்கட்டு தொடர்ந்து நடைபெறவும் தமிழக அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ள முதல்வர் பன்னீர்செல்வம், ஒரே நாளில் அவசர சட்டத்திற்கு மத்திய அரசின் பல்வேறு துறைகளின் ஒப்புதலும் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலும் பெற்றுத்தர காரணமாக இருந்த பிரதமருக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். தமிழர் பண்பாட்டை காத்திட அறவழியில் போராட்டம் நடத்திய அனைவருக்கும் நன்றி என்றும் முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசின் மிருகவதை தடுப்பு சட்டத்திற்கான மாநில அரசின் சட்ட திருத்தத்திற்கு ஆளுநரின் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அலங்காநல்லூரில் ஏனைய பகுதிகளில் ஜல்லிக்கட்டு நாளை நடைபெறும் என்றும் இதனை தானே தொடக்கி வைப்பேன் எனவும் முதல்வர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். ஜல்லிக்கட்டு நடைபெறும் மற்ற பகுதிகளில் அந்தந்த மாவட்டங்களைச் சேர்ந்த அமைச்சர்கள் நாளை காலை 11 மணிக்கு ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகளை தொடக்கி வைப்பார்கள் என்றும் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக பெருந்திரள் போராட்டம் தீவிரமடைந்துள்ள நிலையில் முதல்வர் பன்னீர்செல்வம் அரசு உயர் அலுவலர்களுடன் முக்கிய ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமை செயலகத்தில் முதல்வர் பன்னீர்செல்வம் தலைமை செயலர் கிரிஜா வைத்தியநாதன் உள்ளிட்ட உயர் அலுவலர்களிடம் ஆலோசனை மேற்கொண்டார். தீவிரமடைந்து வரும் பெருந்திரள் போராட்டம் தொடர்பாகவும் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவது குறித்து முதல்வர் முக்கிய ஆலோசனை மேற்கொண்டார். இதனையடுத்து முதல்வரை காவல்துறை தலைவர் ராஜேந்திரன் சந்தித்தார். ஜல்லிக்கட்டு நடத்த வசதியாக அலங்காநல்லூர் வாடிவாசல் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. அலங்காநல்லூரில் நாளை ஜல்லிக்கட்டு நடைபெறுகிறது. இதனையடுத்து அலங்காநல்லூர் வாடிவாசலை மதுரை மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் நேரில் சென்று ஏற்கனவே ஆய்வு செய்தார். இதனிடையே தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் இன்று இரவு 8 மணியளவில் மதுரை செல்ல இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அலங்காநல்லூர் பாலமேடு பகுதியில் மேற்கொள்ளப்படும் முன்னேற்பாடுகள் முதல்வர் பார்வையிட உள்ளதாகவும் தெரிகிறது.
ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியிடம் அதிமுக எம்பிக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். தமிழக அரசின் அவசர சட்டம் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் பரிந்துரையின்படி குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தா சென்று இருந்த குடியரசுத் தலைவர் நேற்று மாலை தில்லி திரும்பினார். இதனைத் தொடர்ந்து மக்களவை துணைத் தலைவர் தம்பிதுரை தலைமையில் அதிமுக எம்பிக்கள் பிரணாப் முகர்ஜியை சந்தித்தனர். ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்போது குடியரசுத் தலைவரிடம் அதிமுக எம்பிக்கள் கேட்டுக்கொண்டனர். வாடிவாசல் திறக்கப்பட்டு காளைகளை வெளியே வரும் வரை போராட்டம் தொடரும் என மாணவர்களும் இளைஞர்களும் உறுதிபட தெரிவித்துள்ளனர். ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதிக்க வேண்டும், பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை மெரினாவில் சிறுபொறியாக ஆரம்பித்த போராட்டம் பெரும் தீயாக மாறியுள்ளது. இரவு, பகல், வெயில், பனி, குளிர் என எதையும் பொருட்படுத்தாமல் கல்லூரி மாணவ மாணவிகள், இளைஞர்கள், இளம் பெண்கள், மக்கள் என லட்சக்கணக்கானோர் கடல் அலை போல மெரினாவில் திரண்டுள்ளனர். 6வது நாளாக தொடரும் பெருந்திரள் போராட்டத்தின் தீவிரம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. போராட்டத்திற்கு ஆதரவாக இளைஞர்களும் மாணவர்களும் அணி அணியாக சென்னை மெரினாவை நோக்கி திரண்டு வருகின்றனர். ஜல்லிக்கட்டுக்கு அவசர சட்டம் கொண்டுவர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதால் போராட்டத்தை கைவிட வேண்டும் என முதல்வர் பன்னீர்செல்வம் வேண்டுகோள் விடுத்திருந்தார். எனினும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக மத்திய மாநில அரசுகள் முறையான அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்றும் வாடிவாசலில் இருந்து காளைகள் வெளியேற வரும் வரை போராட்டம் தொடரும் என்றும் அவர்கள் கூறினர். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் 7வது நாளாக வாடிவாசல் திறக்கும் வரை திரளானோர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பொங்கல் திருநாளை ஒட்டி ஜல்லிக்கட்டு நடத்த கோரி அலங்காநல்லூரில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இவர்களை விடுவிக்க கோரி தொடங்கிய பெருந்திரள் போராட்டம் 7வது நாளாக இன்றும் தொடர்கிறது. இது மட்டுமின்றி அலங்காநல்லூரில் வாடிவாசல் திறக்கும் வரை போராட்டம் தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்தில் அலங்காநல்லூரை சேர்ந்தவர்கள் மட்டுமின்றி சுற்றியுள்ள பல கிராமங்களை சேர்ந்தவர்களும் பங்கேற்றுள்ளனர். மதுரை தமுக்கம் திடலில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டு மழையை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஜல்லிக்கட்டு நடத்தப்படும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். இதனிடையே போராட்டக்காரர்கள் ரயில் மறியலில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளதால் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. கடந்த வியாழக்கிழமை மாலை திருச்செந்தூரிலிருந்து பாலக்காடு சென்ற ரயிலை மதுரை ரயில் நிலையத்தின் 2வது நடைமேடையில் ஜல்லிக்கட்டு ஆதரவாளர்கள் மறித்தனர். ரயில் தண்டவாளத்தில் ஏராளமானோர் இரவு பகலாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் ரயில் அங்கேயே நிறுத்தப்பட்டுள்ளது. இதேபோல கோவையிலிருந்து நாகர்கோவில் சென்ற விரைவு ரயிலையும் வைகை பாலத்தில் மாணவர்கள், இளைஞர்கள் மறித்து நிறுத்தினர். இந்த ரயில் 4வது நாளாக தொடர்ந்து அங்கேயே நிறுத்தப்பட்டுள்ளது. சிவகங்கை, காரைக்குடி மற்றும் மானாமதுரையில் ரயில்கள் மறிக்கப்பட்டதால் தென் மாவட்டம் முழுவதும் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தி கோயம்புத்தூரில் ஆயிரக்கணக்கானோர் 5வது நாளாக பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாகவும் பீட்டா அமைப்பை தடை செய்யவும் வலியுறுத்தி தமிழகத்தில் போராட்டம் முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக கோயம்புத்தூர் வஉசி திடலில் திரண்ட பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள், மாணவர்கள் இரவு பகல் என பாராமல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஜல்லிக்கட்டு விவகாரத்திற்கு நிரந்தர தீர்வு காணும் வரை போராட்டம் தொடரும் எனவும் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். சட்டக்கல்லூரி மாணவர்கள் 30 பேர் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த நிரந்தர சட்டம் இயற்றப்பட வேண்டும் என வலியுறுத்தி ஈரோடு வஉசி திடலில் இன்று 4வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்றுள்ளனர். தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்க வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் போராட்டம் எழுச்சி பெற்றுள்ளது. ஈரோட்டில் வஉசி பூங்கா திடலில் தங்கியபடி மாணவர்கள் இன்றும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஜல்லிக்கட்டுக்காக அவசர சட்டத்தை நடைமுறைப்படுத்தின போதாது, ஆண்டுதோறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த நிரந்தர சட்டம் இயற்றப்பட வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவ மாணவிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜல்லிக்கட்டு போட்டியை உடனடியாக நடத்த வலியுறுத்தி திமுக சார்பில் சென்னையில் நடத்தப்பட்ட உண்ணாவிரத போராட்டத்தில் கட்சியின் செயல் தலைவர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியை உடனடியாக வலியுறுத்தி திமுக சார்பில் இன்று உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே காலை 8 மணிக்கு தொடங்கிய உண்ணாவிரத போராட்டம் மாலை 5 மணிக்கு முடிவடைந்தது. இந்த போராட்டத்தில் திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின், கட்சியின் முதன்மை செயலர் துரைமுருகன், எம்பிக்கள் கனிமொழி, திருச்சி சிவா உள்பட திரளானோர் பங்கேற்றனர். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 2 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தென் வங்கக்கடலில் மத்திய பகுதியில் உருவாகியுள்ள வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மேற்கு நோக்கி நகர்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் பல பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் அந்த அறிவிப்பில் மேலும் கூறப்பட்டுள்ளது. கொட்டும் மழையிலும் நீடிக்கும் பெருந்திரள் போராட்டம் நிரந்தர தீர்வு காணும் வரை தொடர முடிவு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தன்மானம், சுயமரியாதை இழக்காமல் இளைஞர்கள் கட்சி பணியாற்ற வேண்டும் என இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டுள்ளார். சென்னை அசோக் நகரில் உள்ள இந்திய ஜனநாயக கட்சியின் தலைமையகத்தில் பாரவக குல முன்னேற்ற சங்கத்தின் சிறப்பு செயற்குழு கூட்டம் டாக்டர் பாரிவேந்தர் தலைமையில் இன்று நடைபெற்றது. பாரவக குல முன்னேற்ற சங்கத்தின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்ற ஆர். கிருஷ்ணமூர்த்திக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். செயற்குழுவில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா, முன்னாள் தமிழக ஆளுநர் சுர்ஜித் சிங் பர்னாலா, பாரகவ குல முன்னேற்ற சங்க அமைப்பு செயலராக இருந்த KCT மனோகரன் ஆகியோர் மறைவுக்கு இரங்கல், வறட்சியால் உயிரிழந்த விவசாயிகளுக்கு அதிகபட்ச இழப்பீடு உள்ளிட்ட 10 தீர்மானங்கள் இயற்றப்பட்டன. பின்னர் செயற்குழுவில் சிறப்புரையாற்றிய டாக்டர் பாரிவேந்தர், பாரகவ குல முன்னேற்ற சங்கம் மற்றும் கட்சி பணியில் கடந்த சில மாதங்களாக ஏற்பட்ட தொய்வுக்கு ஈடுகட்டும் வகையில் கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். இளைஞர்கள் தன்மானம், சுயமரியாதை இழக்காமல் பணியாற்ற வேண்டும் என டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டார். பின்னர் செயற்குழுவில் உரையாற்றிய இந்திய ஜனநாயக கட்சியின் செயல் தலைவர் ரவி பச்சிமுத்து, இந்திய ஜனநாயக கட்சியின் வளர்ச்சியை கண்டு பொறுக்காத சில கட்சி தலைவர்கள் டாக்டர் பாரிவேந்தர் மீது காழ்ப்புணர்வுடன் அவதூறு பரப்பியதாக குறிப்பிட்டார். மேலும் இளைஞர்கள் ஒற்றுமையுடன் பணியாற்ற வேண்டும் எனவும் கட்சியின் பொதுக்குழு விரைவில் நடைபெற இருப்பதாக ரவி பச்சிமுத்து குறிப்பிட்டுள்ளார். செயற்குழுவில் பார்கவ குல முன்னேற்ற சங்கத்தின் பொதுச் செயலர் சத்யநாதன், இந்திய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலர் ஜெயசீலன், பொருளாளர் ராஜன், அமைப்பு செயலர் SS வெங்கடேசன், மகளிரணி செயலர் லீமா ரோஸ் மார்டின் உட்பட மாநில நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஜல்லிக்கட்டு போட்டிக்கான தடையை நீக்கும் வகையில் அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது பற்றியும், நாளை ஜல்லிக்கட்டு போட்டிகளை தொடங்கி வைக்க இருப்பது பற்றியும் முதல்வர் பன்னீர்செல்வம் செய்தியாளர்களுடன் பேசினார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது காணலாம். சார், இப்போ வர்தா புயல் பாதிப்புல தொடங்கி தற்போது வரை இந்த அவசரம் கொண்டு வந்ததுக்கு எங்களுடைய பங்கு அப்படின்றது முதலமைச்சராக அவங்களுடைய பங்குன்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. இருந்த போதிலும் சமூக வலைதளங்களை தொடர்ந்து உங்களுக்கு விமர்சிக்கிறாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? அவங்களுக்கு என்ன சொல்ல? முன்னாள் முதலமைச்சர் இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழ்நாட்டு மீதும் தமிழக மக்கள் மீதும் தமிழக மக்களுடைய முன்னேற்றத்தின் மீதும் மிகுந்த அக்கறை கொண்டுதான் ஆட்சி கட்டளையில் நல்லாட்சி நடத்தி வந்தார்கள். அந்த அடிப்படையில் தமிழகத்தினுடைய உரிமை, அந்த உரிமைக்கு எப்போதெல்லாம் பங்கம் ஏற்படுகின்ற பொழுது அதை தடுத்து நிறுத்தி அந்த உரிமையை பெற்றுத் தருகின்ற முதலமைச்சராகத்தான் மாண்புமிகு இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்தார்கள். மாண்புமிகு அம்மா அவர்களை பின்பற்றி இன்றைக்கு தமிழகத்தின் அரசின் சார்பாகவும் மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களும் பாரத பிரதமர்களுக்கும் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும் என்ற கருத்தினை வலியுறுத்தி தொடர்ந்து கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கழக அரசும் ஜல்லிக்கட்டிற்கு
இருந்த தடையை நீக்குவதற்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் தொடர்ந்து 2006 போராடி வந்திருக்கிறார்கள் என்பது வரலாறு. நான் என்னுடைய அறிக்கையில் அதை குறிப்பிட்டிருக்கிறேன். யாரும் அச்சப்படவோ சந்தேகப்படவோ இதற்கு இடமில்லை. உரிய சட்ட முன்வடிவு வரைவு 23ஆம் தேதி தொடங்க இருக்கின்ற இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே நிறைவேற்றப்படும். நான் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக நம்முடைய பாரத பிரதமர்கள் சந்தித்து அவர்களிடம் தமிழகத்தினுடைய பாரம்பரிய உரிமையான ஜல்லிக்கட்டை நடத்துவதற்குரிய முக்கியத்துவத்தினை எடுத்துரைத்த உடனேயே தமிழக அரசு அதற்குரிய முயற்சிகளை மேற்கொண்டால் உறுதியாக மத்திய அரசு அதற்கு துணை நிற்கும், இணைந்து நாங்கள் எங்களுடைய பணியை செய்வோம் என்று உத்தரவாதம் அளித்ததன் பேரில் இன்றைக்கு இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது, அவசர சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய இந்திய பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது. சார், மாணவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏற்கனவே என்னுடைய அறிக்கையில் சொல்லியிருக்கின்றேன். அறவழியில் போராட்டம் நடத்தி கொண்டிருந்த நம்முடைய மாணவ செல்வங்களுக்கும் இளைஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் கட்டுப்பாடு காத்து சட்டத்தின் வழி நின்று எந்தவித சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கும் ஈடுபடாமல் அறவழி போராட்டம் நடத்திய மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்களுக்கு ஏற்கனவே நான் அறிக்கையின் மூலமாக நன்றி சொல்லியிருக்கிறேன். மீண்டும் மீண்டும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சார், இப்ப இந்த போராட்ட காலத்துல அதிக அளவுல மாநில அரசு விமர்சனம் செய்யப்பட்டது. இது எதுக்கான காரணம் சொல்ல முடியல? தொடர்ந்து பொது வாழ்க்கையில் இருந்தால் விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். விமர்சனங்களை தாங்கிக் கொண்டிருக்கின்ற மனப்பக்குவம் இருக்க வேண்டும் என்று பேரறிஞர் அண்ணா அவர்களை எங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். மத்திய குழு நாளைக்கு வருதா சார்? திருச்சியில் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் வளாகம் அருகே ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கோரியும் பீட்டாவை தடை செய்ய வலியுறுத்தியும் நடைபெறும் போராட்டத்தில் திரளானோர் பங்கேற்றுள்ளனர். ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் அருகே எம்ஜிஆர் சிலை ரவுண்டானா அருகே 4வது நாளாக ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவித்து போராட்டம் நடைபெற்றது. இரவு பகலாக நடைபெற்று வரும் போராட்டத்தில் 3 இரவுகள் கொட்டும் பணியையும் பொருட்படுத்தாது திரளானோர் ஈடுபட்டுள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழியில் ஜல்லிக்கட்டு நடத்த நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தி 4ஆம் நாளாக நடைபெற்ற போராட்டத்தில் சிலம்பாட்டத்துடன் பாரம்பரிய இசை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து பள்ளி மாணவர்களும் முன்னாள் ராணுவ வீரர்களும் கலந்து கொண்டனர். சிலம்பம், சுருள்வாள் ஆகிய விளையாட்டுகளை விளையாடியும் வாத்திய கருவிகளை இசைத்தும் போராட்டத்தில் இளைஞர்கள் உற்சாகத்துடன் ஈடுபட்டனர். திருப்பூரில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக நடைபெற்ற போராட்டத்தில் பீட்டா உறுப்பினர் ராதாராஜனுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் எதிரே 4வது நாளாக நடைபெறும் போராட்டத்தில் மாணவர் போராட்டத்தை தரக்குறைவாக பேசிய அவருக்கு பலரும் கண்டனம் தெரிவித்தனர். ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்ட நிரந்தர தடையை நீக்க நடவடிக்கை எடுக்காத மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்து 5 வயது சிறுவன் உட்பட 6 பேர் மொட்டையடித்து போராட்டத்தில் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை ரயில் நிலையத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான போராட்டத்தின் போது மாணவர்கள் தண்டவாளத்தில் அமர்ந்து முழக்கமிட்டனர். போராட்டத்தின் போது ஜல்லிக்கட்டு தடை நீக்க நிரந்தர சட்டம் பிறப்பிக்க வேண்டும் என்றும் பீட்டா அமைப்புக்கு தடை விதிக்க வலியுறுத்தியும் முழக்கங்களை எழுப்பினர். மத்திய அரசை கண்டிக்கும் வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கைகளில் பிடித்தவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டையில் மழையையும் பொருட்படுத்தாமல் மாணவர்களும் இளைஞர்களும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பீட்டா அமைப்பை கண்டித்தும் மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தியும் முழக்கங்களை எழுப்பினர். இதேபோன்று அறந்தாங்கி, பொன்னமராவதி, ஆலங்குடி, திருமயம், கந்தர்வக்கோட்டை, கீரனூர் உள்ளிட்ட மாவட்டத்தின் மற்ற பகுதிகளிலும் போராட்டங்கள் நடைபெற்றன. தருமபுரி மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக மாவட்டம் முழுவதும் உள்ள கல்லூரிகளில் மாணவ மாணவிகள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் இரவு பகல் பாராமல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவ மாணவிகள் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான வாசகங்களை தங்களது கைகளில் எழுதியவாறும் அயல் நாட்டு குளிர்பானங்களை கீழே கொட்டியும் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் அமெரிக்க உணவகத்தை முற்றுகையிட்டு மாணவர்கள் மற்றும் சமூக அமைப்பினர் அயல்நாட்டு குளிர்பானங்களை கீழே ஊற்றி எதிர்ப்பை தெரிவித்தனர். அயல்நாட்டு குளிர்பான நிறுவனத்துக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த கோரியும் பீட்டா அமைப்பை தடை செய்ய வலியுறுத்தியும் புதுச்சேரியில் 18 மீனவ கிராமங்களை சேர்ந்த மீனவர்கள் கருப்பு கொடி ஏந்தியவாறு கடற்கரை காந்தி சிலை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
நீலகிரி மாவட்டம் குன்னூரில் மழை மற்றும் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் திரளானோர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக ஊர்வலம் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு தரப்பினர் ஈடுபட்டு வரும் நிலையில் கடும் குளிர் மற்றும் தொடர் மழைக்கு நடுவிலும் போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். போராட்டத்தின் போது முழக்கங்கள் எழுப்பியவாறு பாடல்களை பாடியவாறும் ஈடுபட்டுள்ளனர். கடலூரில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக நடைபெற்ற போராட்டத்தின் போது மாணவர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் முதியோர்கள் சிலம்பாட்டம் ஆடினர். கடலூரில் உள்ள பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக மாணவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அவசர சட்டம் தற்போது தேவையில்லை என்றும் நிரந்தர சட்டமே தேவை என்றும் முழக்கம் எழுப்பியவாறு மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது மாணவர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் முதியோர்கள் சிலம்பாட்டம் ஆடினர். தஞ்சாவூரில் கொட்டும் மழையிலும் மாணவ மாணவிகள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வரும் நிலையில் ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர தீர்வு காணப்படுவதே குறிக்கோள் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். தஞ்சாவூரில் அருள்மிகு பிரகதீஸ்வரர் ஆலயத்திலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு தலைமை அஞ்சல் நிலையத்தை மாணவர்களும் பெற்றோர்களும் சென்றடைந்தனர். கொட்டும் மழையிலும் இரவு பகல் என்று பாராமல் மிகுந்த உற்சாகத்துடன் ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஈடுபட்டுள்ளனர். ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் வரை போராட்டம் தொடரும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். காஞ்சிபுரத்தில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக நடைபெறும் போராட்டத்திற்கு ஓய்வு பெற்ற அரசு பணியாளர் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு சங்கத்தினர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். ஜல்லிக்கட்டு நடத்த கோரியும் பீட்டா அமைப்பை தடை செய்ய வலியுறுத்தியும் காஞ்சிபுரம் வணிகர் வீதியில் 6வது நாளாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. 5000த்திற்கும் அதிகமான மாணவர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ள நிலையில் ஓய்வு பெற்ற காவலர் சங்கம், ஓய்வு பெற்ற அரசு பணியாளர் சங்கம், மேடை பாடகர் சங்கம் உட்பட பல்வேறு சங்கத்தினர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். நாமக்கல்லில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக மாணவ மாணவிகள் உண்ணாவிரதத்தை தொடங்கியுள்ள நிலையில் போராட்டத்தின் போது மின்சாரம் தாக்கி படுகாயமுற்ற மாணவர் முழு நலம் பெற வேண்டி பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். நாமக்கல் ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கோரியும் பீட்டா அமைப்பை தடை செய்ய வலியுறுத்தியும் மாணவ மாணவிகள் 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காலை முதல் சாரல் மழை பெய்து வந்த போதிலும் அதனை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே சேலத்தில் நடைபெற்ற போராட்டத்தின் போது லோகேஷ் என்ற மாணவர் மின்சாரம் தாக்கியதில் படுகாயமுற்றார். சேலம் அரசு மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்று வருகின்றார். லோகேஷ் முழு நலம் பெற வேண்டி போராட்டக்காரர்கள் 1 நிமிடம் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு ஆதரவாக சேவல் சண்டையை நடத்திய தூத்துக்குடி வழக்கறிஞர்களை தடுத்து நிறுத்தியதுடன் சேவல்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். ஜல்லிக்கட்டு போட்டிக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் தூத்துக்குடி வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் மாவட்ட நீதிமன்றம் முன்பாக சேவல் சண்டை போட்டிகளை நடத்தினர். அப்போது அங்கு வந்த காவல்துறையினர் சேவல் சண்டையை தடுத்து நிறுத்தியதுடன் சேவல்களையும் பறிமுதல் செய்தனர். இங்கிலாந்துக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டித் தொடரை முழுமையாக கைப்பற்றும் முனைப்பில் இந்தியா. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இத்தாலியில் உள்ள வெரோனா என்ற இடத்தில் ஹங்கேரி மாணவர்களை ஏற்றி சென்ற பேருந்து தீப்பிடித்து எரிந்த விபத்தில் 16 மாணவர்கள் பலியானார்கள். 40 பேர் படுகாயமடைந்தனர். இத்தாலியில் உள்ள வெரோனா என்ற இடத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் ஹங்கேரி மாணவர்களை ஏற்றிக்கொண்டு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. இரவு நேரத்தில் அதிவேகமாக சென்று கொண்டிருந்த பேருந்து திடீரென மேம்பாலத்தின் தூணில் மோதி தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த போக்குவரத்து காவல்துறையினர் உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஹங்கேரி நாட்டை சேர்ந்த மாணவர்களை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டனர். அப்போது பேருந்து தீப்பிடித்து முற்றிலும் எரிந்து சாம்பலானது. இந்த விபத்தில் 16 மாணவர்கள் பலியானார்கள். அதில் பயணம் செய்த மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் உள்பட 40 பேர் படுகாயமுற்றதாக போக்குவரத்து காவல்துறை உயர் அலுவலர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்துக்கு எதிராக நாளை நடைபெறும் 3வது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டியில் வெற்றி பெற்று போட்டியை தொடரை முழுமையாக கைப்பற்றும் முனைப்பில் இந்திய அணி தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டது. இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதும் 3 ஒருநாள் போட்டி தொடரின் முதல் 2 ஆட்டங்களை இந்தியா கைப்பற்றியுள்ளது.
இதனைத் தொடர்ந்து இரு அணிகள் மோதும் மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டி கொல்கத்தா ஈடன் கார்டன் திடலில் நாளை பகலிரவு ஆட்டமாக நடைபெறுகிறது. இந்த போட்டியிலும் வெற்றி பெற்று போட்டித் தொடரை முழுமையாக கைப்பற்றும் முனைப்பில் இந்தியா களமிறங்க உள்ளது. முதல் 2 போட்டியிலும் தொடக்கம் சிறப்பாக அமையவில்லை. நடுகள வரிசை வீரர்கள் மட்டுமே சிறப்பாக விளையாடி இந்தியாவின் வெற்றிக்கு உதவினர். இதனால் 3வது போட்டியில் களமிறங்கும் வீரர்களின் வரிசை மாற்றப்படலாம் என தெரிகிறது. டெஸ்ட் போட்டித் தொடரில் தோல்வியடைந்த வீரர்கள் ஒருநாள் போட்டியின் இறுதி ஆட்டத்திலாவது ஆறுதல் வெற்றி பெற முடியுமா என்ற எதிர்பார்ப்பில் இங்கிலாந்து களமிறங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜல்லிக்கட்டுக்கு தடை விலகியது, அவசர சட்டம் பிறப்பிப்பு. அலங்காநல்லூரில் நாளை ஜல்லிக்கட்டு, போட்டி ஏற்பாடுகள் தீவிரம். முதல்வர் பன்னீர்செல்வம் மதுரை செல்கிறார். ஜல்லிக்கட்டு போட்டியை தொடக்கி வைக்கிறார். தொடரும் பெருந்திரள் போராட்டம், திட்டவட்டமான முடிவு தெரியாமல் களைவதில்லை என உறுதி. இத்துடன் வேந்தரின் அந்தி மாலை தொடர் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 7:30 மணிக்கு ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.